வலைவலியை தொடர்ந்து பார்த்து எனக்கு ஆறுதலும் உற்சாகம் தருகின்ற என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றைய தினம் பஞ்சமி நிலமீட்பு மாநாடு பொதுக்கூட்டம் பேரணி எப்படி வேணாலும் சொல்லலாம், மிக அருமையாக சிறப்பாக சீராக நடத்தி முடித்து காட்டிவிட்டார் அன்பு தலைவர் சீமான் அவர்கள். அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். இந்த வாழ்த்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் பொதுவாக ஒரு சமுதாயம் ஏதோ ஒரு சமுதாயத்தை பிரச்சனைன்னு சொன்னால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அல்லது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் சீமான் அவர்களுடைய முற்போக்கு சிந்தனை எப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து இப்போ தேர்தல் கூட பார்த்திங்கன்னா ஒரு இனத்தை அடையாளம் காட்டுற மாதிரி தனி தொகுதி, இதுக்கு எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அந்த காலத்துலேருந்து நான் கூட சொல்லுவேன், என்னத்துக்கு தனி தொகுதி? ஒருத்தனை அப்படியே காலம் பூரா அடையாளம் காட்டிக்கிட்டே இருப்பீங்களா? அவன் எவ்வளோ படிச்சிருந்தாலும் எந்த மாதிரி வசதிக்கு வந்தாலும் அவன் வந்தான் இப்படின்னா காட்டிக்கிட்டு இருப்பீங்களா? இதுக்கு தான் தனி தொகுதியா? அவனும் ஒரு மனுஷையா, பொதுவான இடத்துல நிற்க வையே, ஏன் அதை நீ செய்ய மாட்டேங்கிற? உனக்கு ஏன் அந்த துணிச்சல் வரல? ஆக அவன் நிற்கணும்னு சொன்னாலும் நீ நிற்க விட மாட்டேன். அவனை அப்படியே ஒரு அடையாளம் காட்டி என்ன நிற்க வச்சு, தனி தொகுதி நிற்க வச்சு, எந்த தொகுதியில் யாரை நிற்க வச்சு அவனுக்கு தனி மரியாதை கிடச்சிருக்குது. அப்புறம் எதுக்கு அதை செய்கிறீங்க? இது எனக்கு உண்மையிலே வருத்தமாகவே இருந்தது. நான்லாம் பல இடங்களில் போய் பார்த்துருக்கேன். அப்படி தனி தொகுதின்னு நிற்க வைக்கிற ஆள் அவ்வளவு மரியாதை குறைவாக நடத்தப்படுவார். அந்த பிறந்தங்கிய சமுதாயத்தை ஒருத்தர் நிற்க வைப்பாங்க, யார் மதிப்பான்? எவனுமே மதிக்கிறதில்ல. அவன் மந்திரியாக போனால் கூட மதிக்கிறதில்ல. ஆனால் சீமான் அவர்கள் அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் தன்னுடைய வேட்பாளர்களை எல்லாரையும் புது தொகுதியிலே நிறுத்தினார். தனி தொகுதின்றது இல்லாமல் எல்லா சமுதாயத்திலும் ஒன்று, எல்லோரும் மனுஷன், அறிவு இருக்குது, படிச்சிருக்கான்னா நிற்க வை, அப்படி செஞ்சார். அது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி இந்த பஞ்சமி நிலமீட்பு பார்த்திங்கன்னா, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பின்தங்கிய மக்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் அவர்களெல்லாம் ஒரு மனிதர்களாகவே எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்தபோது யாரோ ஒருவன் அவர்களுக்காக வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனான்றாங்க, அல்லது முன்னாள் மன்னர்கள் கொடுத்து போய் ஏதோ சொல்கிறாங்க. அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த இடத்த கூட எவனோ சுருட்டி சாப்பிட்டு அவங்க அனுபவிச்சுட்டு கிடக்குறாங்க. பாவம் அவங்க அந்த ஏழை பாலைகள் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க என்னென்னமோ போகிறாங்க, எங்கே போக முடியும்? நீதிமன்றங்கள் அதை பற்றி பேசவே வேண்டியதே இல்லை. நீதிமன்றங்கள் என்னென்னலாம் இருக்குது, எப்படி நடந்துக்கிறாங்கன்றதெல்லாம் பலவிதமாக இருக்குது. அதனால் எங்கேயுமே போக முடியாது. எங்கே போனாலும் வசதி இல்லை அவங்கள்ட்ட. அவங்களால் போகிறதுக்கான நிலையே இல்லை. அதனால் பிடிங்கிட்டு போனால் இவங்க ஏதோ வயிற்று கஞ்சியை சாப்பிட்டு அப்படி கிடந்தாங்க. இதுக்கெல்லாம் சும்மானாலும் சில இதெல்லாம் பண்ணவங்களாம் உண்டு. ஆனால் ஆக்கப்பூர்வமாக சொல்லப்போனால் ஒரு சமுதாயத்து மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக அனைத்து தரப்பு மக்களையும் அனைத்து தரப்பு தலைவர்களையும் ஒன்று திரட்டி ஒரு பெரிய வெற்றி கண்டிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு மீண்டும் ஒரு சல்யூட் அடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த சமுதாயத்தை பிரச்சனைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் கலந்துக்கிட்ட தலைவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அனைத்து தலைவர்கள் இதில் கலந்து கொண்ட இந்த பஞ்சமி நிலமீட்பு இந்த மாநாட்டில் பேரணியில் கலந்துக்கிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த மாநிலத்துடைய மனிதனாக ஒரு சிறந்த செயல் செஞ்சிருக்கிற உங்கள் எல்லாரையும் மீண்டும் ஒரு பாராட்டுகிறேன். இது போன்ற தலைவர்களை தேர்ந்தெடுங்க. நான் மக்களுக்கு சொல்கிறது, இது போன்ற தலைவர்களை தேர்ந்தெடுங்க. தயவுசெய்து ஒரு சமுதாய விழிப்புணர்வு, சமுதாய சிந்தனை, இந்த மண் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும், கல்வி வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், அத்தனையும் மாற்று கருத்தான சிந்தனையை சொல்லக்கூடிய தன்னவர்களை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லி உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.